இது ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு மதுரையில. நாங்க மதுரையில தான் இருக்கிறோம். ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த மாடு அது அந்த சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அது கொண்டு வந்தவங்க நல்ல சிஸ்டமா எல்லாருக்குமே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரொம்ப கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க. இங்கே லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ், கலெக்டர், கமிஷனர், கார்பரேஷன் எல்லாருமே நல்ல ஒரு முயற்சி எடுத்துருக்குறாங்க. இதை நிறைய பேர் வந்து பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப சேஃப். ஏன்னா இங்கே ஜல்லிக்கட்டுனா லேடிஸ் தான் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்போம், சேஃபாக இருக்கும். பட் இப்போ நல்லா சேஃப்டி பண்ணியிருக்கிறாங்க அப்படி. ஸோ இது ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ். இதனால கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்கணும் அப்படின்றது தான். இப்போ இங்கே உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த அலங்கநல்லூர், பாலமேடு 3 நாள் மாதிரி நடக்குது. இப்போ அலங்கநல்லூருக்கு வரது அவனியாபுரத்தை அதிகமானவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலை வளர்க்குறாங்க ஆர்வமா. அதாவது காலையில் நடக்க சும்மா கிடையாது. விலை உயர்ந்த நான் சாப்பிட்றேன் இல்லையோ காலையில ஊக்குவித்து அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அரசு தரப்புல வந்து ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் உள்ளூர் மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. அது வந்து அரசாங்கம் வந்து இல்ல சரி பிரசிடென்ட் இப்ப இடஒதுக்கீடு பண்றது இந்த ஜல்லிக்கட்டுக்கு பெரிய ஒரு அதாவது வாழ்வாதார பிரச்சனை, ஒரு வீரத்தை வெளிக்காட்டுறது. அது வேண்டானே. ஜல்லிக்கட்டு வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அது வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்றது, ஒரு பெரிய ஸ்போர்ட் அது. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு மதுரையில வந்து இந்த மாதிரி ஒரு அழகா நம்ம நடத்துறோம் அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் நிறைய மக்கள் பார்க்குற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை இன்னும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுதான் ஒரு எல்லாருமே பார்க்கறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா ஜல்லிக்கட்டுனா சில பேருக்கு தானே பார்க்க முடியுது அப்படின்னு இல்லாமல் பொதுமக்கள் எப்படி நிறைய பேர் இன்னும் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணலாம். ஆனா ரொம்ப நல்ல சிறந்த முறையில ரொம்ப அழகா பண்ண